கோவை மாவட்டம் அவிநாசி அருகே மேம்பாலத்தின் கீழ் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த பரபரப்பு காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். அருண், வணக்கம். விபத்தில் என்ன நிகழ்ந்தது, முழு விவரம்? வணக்கம் பிரியங்கா. அதாவது கோவை அவிநாசி சாலை மேம்பாலம், பழைய மேம்பாலம் என்பது அடியில் சுரங்கப்பாதையுடன் கூடிய மேம்பாலம். இந்த சுரங்கப்பாதை மேம்பாலத்தில் இன்று காலை முதலே போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்பட்டது. இந்த நிலையில தான் தற்பொழுது அந்த வழியாக வந்த ஸ்விஃப்ட் கார் ஒன்று சாய்பாபா காலனியிலிருந்து சவுரிபாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த ஸ்விஃப்ட் காரில் கணவன், மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகள் அந்த காரில் பயணித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட சூழலில் திடீரென காரில் இருந்து புகை வருவதை கண்ட அந்த ஓட்டுநர் உடனடியாக காரில் இருந்து தானும் தனது குடும்பத்தினரையும் இறக்கியிருந்தார். அந்த வேளையில் திடீரென அந்த கார் தீப்பற்றி எரிந்தது. இந்த தீப்பற்றி எரிந்த சூழலில் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில உடனடியாக தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு காரில் தீ அணைக்கப்பட்டு எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த காரில் தீ விபத்திற்கான காரணம் தொடர்பாக TW போக்குவரத்து பிரிவு புலனாய்வு போலீசார் அதை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.